அனைவருக்கும் வணக்கம். இதுமாரி டிஎன்பிசி. இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வல்லினம் மிகும் இடங்கள், மிகாத இடங்கள பத்தி பார்க்க போறோம். வல்லினம் மிகும் இடங்கள், மிகாத இடங்கள் அப்படின்னானாக்கா, க, ச, த, ப இந்த சொற்கள் பின்னாடி வரும்போது, ஒரு சொல்லின் பின்னாடி வரும்போது, இக்கு, இச்சி, இந்த இக்கு, இச்சி, இப்போ இதெல்லாம் வர்றது தான் இது இது வல்லினம் மிகும் இடங்கள், ஒற்றுப்பிழை நீக்குதல். இந்த அமைப்புல டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் வருது. ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கஷ்டமான உள்ள விஷயமும் இதுதான். இதில் நம்ம டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் எது எதில் மிகும் அப்படின்னாக்கா, சுட்டுச்சொற்கள் அந்த, இந்த, அங்கு, இங்கு, அப்படி, இப்படி, அதை, இதை, இந்த இதுக்கெல்லாம் பின்னாடி வல்லினம் மிகும். அதை கேட்பேன், இதை சொல், இப்படி சொன்னான் அப்படிங்கிறது. ஐ என்ற வேற்றுமை உருவும் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை உருவு வந்தால் தான் வல்லினம் மிகும். ஆனால் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருந்ததுன்னா வல்லினம் வராது. உண்மையை சொல், இருளை போக்கு, வீட்டை கட்டினான், நாட்டை துறந்தார். இதுல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. அதெல்லாம் உண்மையை சொல், இருளை போக்கு, வீட்டை கட்டினான், நாட்டை துறந்தாருங்கிறது இறுதியில் இது இதாயிடுது. அடுத்தது கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு. கூன்னு ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு, கூங்கிறது நான்காம் வேற்றுமை. முல்லைக்கு தேர் தந்தான், நோய்க்கு பகை. இப்போ வருது பாருங்க, இது மெரிக்க. அகரிணை பெயரை அடுத்து உடமையான இன்னொரு பெயர் சொல் வந்தால் கட்டாயம் மொழி மிகும். புலிக்கூண்டு, சிங்கக்குகை, புறாக்கூடு இப்படியெல்லாம் வந்தாக்க. இரண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்கும் இரு பெயரிட்டு பண்பு தொகை. அதுலேயும் வல்லினம் மிகும். வாழைக்கன்று அப்படின்ட்டு. ஊர் பெயருக்கு அடுத்து வர எந்த சொல் வந்தாலும் மதுரை தமிழ்ச்சங்கம், வேலூர் கோட்டை இப்படிலாம் வருது இல்லை, இது வல்லினம் மிகும் இடங்கள். இரண்டு பெயர் சொற்களில் முதலாவது ஓமை நோக்கில் வந்தால் வழி மிகும். இப்போ மலர்கை அப்படின்றால் மலரை போன்ற கை என்று பொருள். மலரை போன்ற கை என்று பொருள். அது ஓமை நோக்கில் வந்திருக்கு, அதனால மலர்கை. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள்ல கட்டாயம் வல்லினம் மிகும். அது தைப்பொங்கல், தீச்சுடர், இதெல்லாம் தைப்பொங்கல், தீச்சுடர் இப்படியெல்லாம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பூரா பார்த்துருவோம், 6 ரூல்ஸை. அதுக்கு பிறகு சுட்டு சொற்கள் அந்த, இந்த, எங்கு, அங்கு, அப்படி, எப்படி, அதை, இதை, இதிலெல்லாம் வல்லினம் மிகுது. ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு. உண்மையை சொல், இருளை போக்கு, வீட்டை கட்டினான், நாட்டை துறந்தார். கூங்கிற நான்காம் வேற்றுமை உருவு. ஒரு பெயர் சொல். இது முல்லைக்கு தேர் தந்தான், நோய்க்கு பகை. அகரிணை பெயர் சொற்களை அடுத்து வரும் உடமையான இன்னொரு பெயர் சொல் புலிக்கூண்டு, சிங்கக்குகை, புறாக்கூடு. இரண்டு பெயர் சொற்களை சேர்ந்து ஒரு பொருளை இருபெயரிட்டு பண்பு தொகை. இதுல எல்லாம் ஊர் பெயருக்கு அடுத்து வர எந்த சொல்லா இருந்தாலும் வல்லினம் மிகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள். தைப்பொங்கல், தீச்சுடர் அப்படிங்கிறதுல டூ, ட்ரூ இந்த எழுத்துக்கள் இரட்டித்து ஒரு டா, ரா இந்த எழுத்துக்கள் ஒற்று இரட்டித்து முடியும் சொற்கள். பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று, ஆட்டுப்பால், நாற்று தண்ணீர், ஆட்டுக்கால் அப்படின்னு ஆற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர். இற்று டூ, இற்று அந்த இரட்டைத்து வர்றதுல நாட்டுப்பற்று, டாவும் இட்டு டூ அந்த போட்டிருக்கோம் பாருங்க. இட்டு டூ, இட்டு டூ இப்படி ரெட்டிச்சு வரும்போது நாட்டுப்பற்று, தாளாட்டுப்பாட்டு. அந்த ராவும் டாவும் ரெட்டிச்சு வரும் சொற்கள்ல கண்டிப்பா மெய்யெழுத்து வரும். ஆற்று தண்ணீர், தா ப மிகும். ஆற்று தண்ணீர், நாட்டுப்பற்று, தாளாட்டுப்பாட்டு இதெல்லாம் ஒற்றுமிகு இடங்கள். அடுத்தது இம் பெயர் சொற்கள் அடுத்து வரும் பெயர் சொல். இம் மறைந்து மாவட்டம் அப்படின்னு ஒரு இம்முல முடியுது. அந்த இம் மறைஞ்சிட்டு அப்படின்னாக்கா கண்டிப்பா மெய்யெழுத்து வரும். மாவட்ட தலைவர். மரம் இம்மு மறைஞ்சிருக்கு, இக்கு வருது, மரக்கன்று. டா ரூ இரட்டித்து வரும் சொற்கள்ல கண்டிப்பா இது வரும். ஆற்று தண்ணீர், நாட்டுப்பற்று, தாளாட்டுப்பாட்டு. இம் என்ற பெயர் சொற்களை அடுத்து வரும் சொல்க ஒற்று மறைந்து இது வரும். இரண்டு வினைச்சொற்கள் தொடரா வரும் பொழுது பெரும்பாலும் மெய்யெழுத்து வரும். அள்ளி கொடுத்தான், தேடி சென்றான் அப்படிங்கிறது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வழி மிகும். இங்க செல்லா காசு, ஓடா குதிரை, பேசா கிளி, பாடா குயில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்ச சொற்கள் வந்தாலே கட்டாயமாக அங்கு மெய்யெழுத்து வரும். ஒரு பொருள் அளவு, நிறம், வடிவம் சார்ந்த பண்பு பெயர்கள் நடுவுலையும் வல்லினம் மிகும். வட்ட சுட்டி. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையிலையும் பணப்பை, பித்தளை குடம், பித்தளையான குடம் அப்படிங்கிறதுனால இதுலையும் மெய்யெழுத்து மிகும். வழி மிகும், வல்லினம் மிகும். பொது திரு தமிழ் வார்த்தைகளின் பின் கண்டிப்பா வல்லினம் மிகும். பொது தமிழ், திருக்குறள், திருப்புகழ், பொது சொத்து இதெல்லாம் எடுத்துக்காட்டு. வினையச்சம் குறிப்பா குறிப்பு வினையச்சம். மெல்ல பேசினான், பாடிப்பார், பேசிப்பார், படித்து கேள் அப்படிங்கிறதுல எல்லாம் வல்லினம் மிகும். மகர இறுதி கெட்டு உயிர் ஈராய் நிற்கும் சொற்கள். கட்டடம், கட்டடக்கலை. தொடக்கம், தொடக்க கல்வி.
ஆரம்ப கல்வி, ஆரம்பம் கல்வி, ஆரம்ப கல்வி இப்படிங்கிறதுல எல்லாம் மகர இறுதி கட்டு உயிரி நீராய் நிற்கும் சொற்கள்லையும் இதே மாதிரி சொற்களை பார்த்துங்க. இதான் எடுத்துக்காட்டு. இந்த சொற்கள்லையும் வள்ளி வல்லினம் மிகும். அடுத்தது 18. ஆக, போய், என, பின், என அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு பின் வல்லினம் மிகும். நன்றாக பேசினான், எளிதாக சொன்னான், எளிதாக செய்தான், என கூறினார், என கூறினார், என சொன்னான், என அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். இந்த 18 ரூல்ஸும் இல்லாமல் இன்னும் 2-3 ரூல்ஸ் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா இது பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு டிப்ஸ் இதில் இருக்குது. என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரே எடுத்து பார்த்தீங்கன்னா வல்லினம் எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து கூட நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு வாட்டி இப்போ உங்கள் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் வருது. டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பார்க்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு வல்லினம் மிகுந்த இடம் எந்த இடத்துல உங்களுக்கு தெரியல. டக்குன்னு அதில் ஏதாச்சும் பார்த்து அந்த ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை தமிழில் படிச்சிங்கனாலே தெரியும் எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு. இது என்ன இதில் வந்திருக்கு அப்படின்னு. இந்த ரூல்ஸை மனப்படமெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் பயிற்சி மூலமாக அதை கொண்டு வரணும். இது நல்லா பயிற்சி எடுக்கணும். இது இலக்கண குறிப்பு மேலே ஒரு குறிப்பிட்டதை படித்தாலோ ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் போலவே கிடையாது. இது கண்டிப்பாக ரொம்ப காடான டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் நீங்கள் அதை தப்பு பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறத நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, அதே கொஸ்டின் நீங்கள் கையில் வச்சிருக்கே ஆன்சர் இருக்கும். அந்த கொஸ்டினை எடுத்து மேலே உள்ள தமிழில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எங்கெங்கே வந்திருக்கு, இந்த ஒற்று எங்கெங்கே வந்திருக்கு, இதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கடுத்து வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகாது அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை தொகை. 2ஆம் வேற்றுமை உருவு வந்துட்டுன்னா வல்லினம் மிகும். ஆனால் 2ஆம் வேற்றுமை தொகை சொற்களில் வராது. ஆனால் 2ஆம் வேற்றுமை தொகை உருவு வந்துச்சுன்னா, அதாவது ஐங்கிற உருவு வந்ததுன்னா கண்டிப்பாக அது டைரெக்டாக தெரிஞ்சு வந்ததுன்னா கண்டிப்பாக அதில் வல்லினம் மிகும். உண்மை தொகை, காய்கறி இதுமாரி ஒரு இதில் இரவு பகல் இதுமாரி இதில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொகை இதுக்காக தனி டாப்பிக்காக ஒரு வாட்டி பார்ப்போம். இருந்தாலும் இப்போ இதை கண்டிப்பாக முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். எழுவாய் தொடரில் வராது, அடுக்கு தொடரில் வராது. வினைத்தொகைக்கு இடையில இத்து வருது. ஆனால் வினைத்தொகையில் சொற்களில் வல்லினம் மிகாது. இற்றுக்கு அடுத்து வல்லினம் வராது. 2 வினைச்சொற்கள் சிலவற்றில் வராது. எழுந்து சென்றான், எழுந்து சென்றான் அப்படின்னு தான் வரும். அது மாரிக்கு இதில் வராது. இதெல்லாம் வல்லினம் மிகா இடங்கள். இப்போ வல்லினம் மிகுமிடங்கள், மிக இடங்கள் பார்த்தோம். ஆக, போய், என, பின் வல்லினம் கண்டிப்பாக வரும். நன்றாக பேசினான், எளிதாக சொன்னான், எளிதாக செய்தான், என கூறினார், இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகாத இடங்கள் இது சம்மந்தமான ஒரு டெஸ்ட் நம்ம இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். 500 ரூபா உங்களுக்கு பரிசு. இது ஹார்டான டாப்பிங்கிறதுனால நம்ம யூடியூப் நேயர்களுக்கு யார் வேணாலும் இந்த டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். எந்த ஒரு நுழைவு கட்டணம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பாடப்புத்தகங்களை மேற்கண்ட வகையில் வழி மிகும் சொற்கள் தொடர்களை எடுத்து கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புனீங்கனாக்கா சிறப்பானவங்களுக்கு கண்டிப்பாக 500 ரூபா பரிசு மற்றும் தமிழ் மெட்டீரியல் கையால் எழுதினப்பட்ட மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இது யார் இதை சிறப்பாக எப்படி பண்ணுறீங்கனாக்கா, உங்களுக்கு வழி மிகும் சொற்கள் தொடர்களை உங்கள் ஸ்கூல் புக்கு 10th தமிழ் புக்கு, 9th தமிழ் புக், 6th to 10th தமிழ் புக்கில் எடுத்து எந்த தமிழ் புக்கில் எடுத்து இந்த வழிமிகும் இந்த மேலே உள்ள டைப்பை எழுதி இதில் நீங்கள் ஒரு அதிகமாக யார் இந்த தொடர்கள் சொற்களை எழுதி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபா பரிசு. வாட்ஸ்அப் மூலம் டிஎன்பிசி பயிற்சிக்கு இணையணும் அப்படின்னாக்கா ஹாய் டிஎன்பிசிங்கிற இந்த நம்பருக்கு பதிவிடுங்க. யார் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா 500 ரூபா பரிசு உண்டு. 500 ரூபா எல்லாருக்கும் கிடையாது. யார் அதிகமான சொற்கள் இந்த வல்லினம் மிகும் சொற்களை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. 500 ரூபா பரிசு உண்டு. பரிசு பள்ளி பாட புத்தகங்கள் மேற்கொண்ட வகைகளில் உள்ள வழிமிகும் சொற்கள் தொடர்பை எடுத்து கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுங்க அனுப்புவர்களுக்கு சிறப்பானவர்களுக்கு பரிசு உண்டு. வாட்ஸ்அப் மூலம் டிஎன்பிசி பயிற்சிக்கு ஹாய் டிஎன்பிசி என பதிவிடவும். டிஎன்பிசி வாட்ஸ்அப் மூலமாக டிஎன்பிசி பயிற்சியும் கொடுக்குறோம். அதுக்கு ஹாய் டிஎன்பிசி என பதிவிடுங்க. 500 ரூபா பரிசுக்கு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, வல்லினம் மிகும் மிகா இடங்களில் மேலே உள்ள டைப் எடுத்து மேலே உள்ள டைப்புகளை எழுதி எழுதணும் கீழே. அது எத்தனை நீங்கள் அதிகமாக எழுதுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பரிசு உண்டு. அது திருப்பி உங்களுக்கு பரிசும் கொடுப்போம். ஆனால் நீங்கள் புக்கை பார்த்து கரெக்டாக அதை பார்த்து எழுதுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் வல்லினம் மிகும் மிகா இடங்கள். இது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த விதிகளை நீங்கள் நினப்பு வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.